நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ்க்கு அடுத்து கார்டியன்ட்டில் 1 கலர் கொடுத்துக்கலாம். 2 கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் வந்து இந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 கலர்னால் இந்த 1 கலர் மட்டும்தான் வரும். 2 கலர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணிடுவீங்களோ அந்த 2 கலர் வரும். சேம் அதே மாதிரி தான். ஆட் பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ஏரியா செலக்ட் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். இது ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்ஸ் வந்து மேட்ச் ஆகிருந்துருக்கும். ஓகே, இதான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரீஜன்ங்கிறது என்னென்னா ஒரு லைன் மூலமாக போடப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ லைன் மூலமாக க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது ஒரு லைன் போட்ட தனித்தனி லைனாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்காக தான் அந்த ரீஜியன் ஒரு கமாண்ட் யூஸ் ஆகுது. ரீஜியன் செலக்ட் பண்ணுறோம், எல்லாமே செலக்ட் பண்ண எல்லா லைனும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணால் உடனே பார்த்தீங்கன்னா 1 லூப் எக்ஸ்ட்ராக்டட் 1 ரீஜன் கிரியேட்டட் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் இது வந்து ரீஜன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த 2Dலேருந்து 3D போகிறப்ப இந்த மாதிரி ரீஜன் பண்ணால் தான் நீங்கள் வந்து 3D கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கமாண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ எத்தனை ரோ வேணுமோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். காலம் வித்து இங்கே இருக்குது, ரோ வித்தும் ரோ ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். 4 5 6 4. ஓகே, இது இங்கே ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காலம் கிடச்சிரும். சாரி, டேபிள் வந்துடும். இங்கே டேபிளுடைய ஹெட்டிங் கேட்குது. இது பண்ணணும்னு என்னென்னா அந்த டேபிள் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரோவில் இந்த காலமில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இன்செர்ட் ரோ அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ரோவை வந்து இன்செர்ட் ஆகிட்டே போகும். அதேமாதிரி இன்செர்ட் பில்லோ ரோன்னா அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு ரோவாக இன்செர்ட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு ரோ கீழே தேவைன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டெலிட்டட் ரோ, ஏற்கனவே இருக்கிற ரோ வந்து டெலிட் பண்ணணும்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காலமுக்கு அதே தான். இது இன்செர்ட் காலம், அது ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று டெலிட்டட் காலம்ஸ். ஓகே, இது நீங்கள் ஓகே பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த டேபிளுடைய ஹெட்டிங் இந்த டைப் பண்ணுறதுக்காக இது டபுள் கிளிக் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேபிளுடைய பாக்ஸ் தான் வரும். அதை இன்னொரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். டெக்ஸ்ட் ரைட்டிங் இருக்கும், இதை மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலிங் இருக்கும். இங்கே போல்டாக இட்டாலியா இல்லை அண்டர்லைன் பண்ணுறதா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதாக இருக்கும். எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கலாம். அதாவது இதை டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் வேணுன்ற மாதிரி. ஃபாண்ட் ஸ்டைல் என்ன வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அதை இங்கே ஓகே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் ஓகே பண்ணலாம். அல்லது அடுத்த காலம் கூட இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓகே ஆயிரும். அடுத்த இந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஈஸியாக இருக்கும் இது. ஓகே, அதுக்கடுத்து நார்மலாக ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு மல்டிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னா அது கமெண்ட் எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு தனியாக டைப் பண்ணணுமோ அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா இது சேம் அதே தான். இந்த மாதிரி போய்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போல்டாக இட்டாலியா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இது நான் இது பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் எடிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். அல்லது இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl 1 கொடுக்கணும். Ctrl 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெக்ஸ்ட்டுன்னா இந்த டெக்ஸ்ட்டுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடிட் பண்ணுறது எல்லாமே இதிலே இருக்கும். டெக்ஸ்ட் ஹைட்டு இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்கும். இது வந்து பெரும்பாலும் லைன் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸுங்க இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது இப்போ வேணும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த சைடில் மினிமைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே
இது பாட்டுக்கு இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செலக்டட்னால் நீங்கள் ஏற்கனவே என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு இது போட்டிருக்கீங்களோ அந்த இதை யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. அந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணாமல் இது யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதான் வந்து இந்த ஆட் செலக்டட்ன்றது. ஓகே, இதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது டூல் பாரில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே ஓகேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.